ஒரு எதிர்மறை எதிர்மறை. கள்ளுதல் கல்லாமை, உண்ணுதல் உண்ணாமை, எண்ணுதல் எண்ணாமை. அப்ப கண்ணுனா என்ன? கண்ணுதலுக்கு எது அடிப்படைனா கண்ணு. கண்ணுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, அது பதநீரை திருடியது, அதனால அதுக்கு பேர் கண். பதநீரை கொள்ளையடித்த காரணத்தினால், களவாடிய காரணத்தினால் அதற்கு பெயர் கண். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்தீங்களா, காதல் என்று அர்த்தம். கடலும் வாழும் கொள்ளையடித்தால் அப்படி மேகம் என்று அர்த்தம். எனவே கள் என்ற பெயர் கண்ணுக்கு வந்ததற்கு காரணம் அது பதநீரை களவு செய்த காரணத்தினால். நான் சொல்றது உண்மை. என்னமோ போகிற போக்கில சொல்றான்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், ஆழ்ந்துதான் சொல்றேன், உன்னால சொல்றேன். களவு அப்படின்னா பிறர் அறியாமல் எடுத்துக்கொள்வது. அப்படி பிறர் அறியாமல் எடுத்துக்கொள்வது காதல் என்றாலும் களவு, பொருள் என்றாலும் களவு. களவு கற்பு அப்படின்னு ரெண்டு வச்சிருக்கோம். கற்பு அப்படின்னா பாரதி சொல்லக்கூடிய கற்பு இல்லை. கற்புனா கல்யாணம், களவுனா கல்யாணத்துக்கு முன்னால டாவடிங்க. அந்த பிறர் அறியாமல் சேர்வது களவு, பிறர் அறிந்து சேர்வது கற்பு. களவு மனம், கற்பு மனம் அப்படின்னு சொல்லி அது காதல் மனம். இது மேலம் கொட்டி எல்லாரும் உட்கார்ந்து ஓகே நீங்க ரெண்டு பேரும் உயிர் பாடலாம் என்று அனுப்பி வைக்கும். எனவே கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் களவு என்று அர்த்தம் இல்லையா? அதுதான் காதல் அப்படின்னு. காதல் என்றே அர்த்தம்னா களவு என்று அர்த்தம். அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளும் களவு காதல். ஆண் கண்ணும் ஆட்கண்ணும் அல்ல, பெண் கண்ணும் பெண் கண்ணும் அல்ல, ஆண் கண்ணும் பெண் கண்ணும், சிவானந்தம் கண்ணும் பார்வதி கண்ணும். அத கண்ணுன்னு சொல்றதா கண்கள்னு சொல்றதா? கண்களும் கண்களும் கொள்ளையடிக்கிறது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னா அது தப்பா சொல்றேன், பாட்டு தப்பா இருக்கு. ஒரே பார்வை, இரண்டு கண்கள் காட்சி ஒன்று. அதுவும் ஒரு சினிமா பாட்டுல கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு கண்கள் பார்வை ஒன்று, எனவேதான் கண்ணும் கண்ணும் கொள்ளை. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, ஒவ்வொரு பூக்களுமே. எனக்கு என்னமோ ரைட்டிங்கா எழுத தெரிஞ்சுட்டா நான் கவிஞன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். எதை சொல்றனோ அதில் தெளிவு இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கவி கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தால் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு முறை கூட அவர் தண்ணி அடித்துக் கொண்டு கவிதை பாடியதே இல்லையா? அது கஷ்டத்தை போக்குவதற்காக, கவலையை போக்குவதற்காக. அவர் கவிதை எழுதும் போது பக்கத்தில் எப்போதும் யாராவது ஒருவர் இருப்பாரால் ஒரு சொல்வதை எழுதுவதற்காக. எனவே மது அருந்தி விட்டு அவர் கவிதை எழுதியது இல்லை அப்படின்னு சொன்னார்.
கள்ளாமை என்றால் பிறர் பொருளை திருடாமை, அபகரிக்காமை. இதை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பார்வதி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற 10 பவுன் நகையை கொள்ளையடிச்சாதான் கொள்ளை இல்லை. பார்வதி அம்மா அங்கதான் பார்வதி. சிவானந்த யாருன்னு தடுமாறாதீங்க, தலையில முடியெல்லாம் இருக்கிற அவர்தான். அவர்தான் சிவானந்தன். செங்கல் அவங்க 2 பேரும் இளங்காதல் ஜோடிகள். இளச்சிட்டு இப்பதான் பார்வதியை சிரிச்சிருக்காங்க. நானும் அவங்க சிரிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் அவங்க பேரை சொல்லியிருக்கிறேன். இப்பதான் சிரிச்சிருக்கேன். அப்போ முரணாக சொன்னால் சிரிப்பார்கள் தெரியும். உள்ளத சொல்லி பார்ப்பாரு. இதுவரைக்கும் அவங்க சொன்னது உள்ளது. இப்பதான் முரண்பட்டு சிரிக்கிறோம். நான் இழச்சிட்டு இல்லையா, இழச்சிட்டு என்று. அப்படி ஒருவருடைய பொருளை 10 பவுனை கொள்ளையடித்தால் தான் திருட்டு என்று பொருள் அல்ல. திருடலாம். நேற்று கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுல ஒரு மூலையில ஒரு பொருள் பத்திரமா இருக்கிறத பார்த்தேன். அவங்க அம்மா அடிக்கடி டூர் போயிடுறாங்க. அப்பப்ப இது தனியா இருக்கிறாங்க. தனியா உட்கார்ந்தா நம்முடைய செல்லப்பா ரெட்டியார் தூங்குறது போல அசந்து தூங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் அதை எடுக்கலாம் என்று நினைத்தால் அதுவும் களவு. உள்ளத்தால் மனசுல உள்ளதும் தீதே, நினைக்கிறதும் தப்பு. ரொம்ப பெரிய கவிஞர். நாம எல்லாரும் நினைக்கிறோம் அவர் திருக்குறள் எழுதிய புலவர் என்று. அவர் கவிஞர். உள்ளத்தால் உள்ளதும் தீரே. உள்ளத்தால் உள்ளதும் தீரே அப்படின்னா என்னது? கேள்வி கேட்கிறார். ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளதும் தீது. அடுத்து ஏகாரம். தீதுன்னு சொல்லிட்டு விடல, லக்கணத்திற்கு ஏகாரம் தேவைப்பட்டது. தீ நெடில் தூக்குறில் அது முக்கியலுகரம் அரை மாத்திரையாயிரம். இலக்கணத்திற்கும் ஏகாரம் தேவை. ஆனால் அங்கே ஏகாரத்தை போட்டு உள்ளத்தால் உள்ளல் தீது ஏ. உள்ளல் ஒரு சொல்ற கிட்ட ஒரு உள்ளதும். இந்த இடை சொற்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் உணர்ந்து தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிறாங்க. உள்ளத்தால் உள்ளல் பிளஸ் உள்ளலும் தீதே அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் இருக்கா அப்படின்னு தோணும். அந்த ஊருக்கு இவ்வளவு பொருள் இருக்கா, இடைச்சொலுக்கு பொருள் இல்லைன்னு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இங்க டைரக்டா பொருள் இல்லை, ஆனா ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு பாரதி சொன்னது போல இருக்குது அப்படின்னு. பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே என இதெல்லாம் வேண்டாண்டா, விட்டுடு. உள்ளத்தால் உள்ளலும் தீரே. உள்ளத்து ஆள் இடை சொல், உள்ளலும் இடை சொல், தீரே இடை சொல். மாநில கல்லூரி பேராசிரியர் சந்திக்கிறார். என்ன சார் இருக்கு? உள்ளத்தால் ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உறவு, அதை இடை சொல்லு சொல்றீங்க அப்படி. என்ன வெளிநடப்பு? இலக்கணம் சொன்னா நான் இருக்க மாட்டேன். உள்ளத்தால் ஆள் 3ஆம் வேற்றுமை உறவு, வேற்றுமை உறவு கிடைச்சு. உள்ளலும் என்ன கிடைச்சு. தீது ஏ தேற்ற பொருளில் வந்த ஏகார இடைச்சொல். 3 இடைச்சொல் போட்டு கேட்பாங்க. அந்த 3
இடைச்சொலையும் போட்டு அவ்வளவு பொருள் நயத்தை அடக்கி தருகிறார். அந்த சொற்கள் தரக்கூடிய பொருளை சாதாரணமாக்கி அந்த சொற்கள் தராத பொருளை இடைச்சொல்லுக்கு கொடுத்திருக்கிறார். இடைச்சொல் எப்பவாவது பாடம் நடத்தும் போது வாத்தியார்கள்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளத்தால் உடலும் தீரே பொருளை கள்ளத்தால் பொருளை கள்ளத்தால் கொள்வேன் மீதியெல்லாம் சொல்லி முடிச்சார். எனவே கள்ளாமை என்பது ஒருவருடைய பொருளை திருடுவது மட்டுமல்ல, தூங்காமை என்பது இரவில் தூங்காமையை மட்டும் குறிப்பது அல்ல. தலைநகர் தமிழ்ச்சங்கத்தில் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு தூங்காமல் இருத்தலையும் குறிக்கும். எனவே தூங்காமை என்பது தூங்காமல் இருத்தல். அதை போல கள்ளாமை என்பது கள்ளாமல் களவு செய்யாமல் இருத்தல் அல்ல, களவு செய்ய நினையாமல் இருத்தல் என்பதை எடுத்து கூறி நீதி ஒன்பதை வெள்ளித்திரையில் காண்க என்பதை போல திருக்குறள் நூலில் காண்க என்று கூறி இந்த அவையில் மிகச்சிறந்த தலைமை உரையை ஆற்றிய நம்முடைய நற்றமிழ் நாவலர் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுக்கும் நாடும் வாரி வழங்கும் நமக்கெல்லாம் உணவு வழங்கும் வள்ளல் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்ப ரெட்டியார் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய கவி வேதிதர் என்னும் பட்டத்தை பெற்ற ஒரே கவிஞர் செந்தமிழ் சித்தன் அவர்களுக்கும் நன்றி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் வெண்பா வேந்தர் கா தெய்வ பிரபதி அவர்களுக்கும் கல்பாக்கத்தை சேர்ந்த தமிழ் கலை அறிவியல் மன்றத்தின் பொறுப்பில் இருந்த கவிஞர் த பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகாக ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கும் பொறியாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இன்று போல் யாரும் நெறியாழ்வை செய்ததில்லை, அந்த அளவிற்கு இலக்கிய கடலில் முத்துக்களை எல்லாம் எடுத்து நமக்கு ஒரு மாலையாக சூட்டி கொடுப்பதை போல முத்துமாலை சூட்டிய கவிஞர் பொள்ளாச்சி சண்முக ஆனந்தம் அவர்களுக்கு ஒவ்வொரு திங்களும் பல பேருந்துகளில் ஏறி 76, 77 வயதை கடந்தாலும் பரவாயில்லை என்று வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை வழங்கிக் கொண்டிருக்கும் கவிஞர் முகில்சன் அவர்களுக்கும் மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் மிகச்சிறந்த நவீன கவிஞர் செல்வகுமரன் அவர்களுக்கும் சமையலை முன்னின்று நடத்தக்கூடிய உடல்நல ஆலோசகர் யோகா மாஸ்டர் கவிஞர் குமுதவள்ளி அவர்களுக்கும் சென்னை தியாகராய நகரில் உள்ள RKM சாரதா வித்யாலயா அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் முதுநிலை தமிழாசிரியர் கவிஞர் இல சாந்தா அவர்களுக்கும் எங்கள் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் அப்படின்னா சமையல் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், வாத்தியார் சொல்றாங்க. எங்கள் மாஸ்டர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் கடைசியாக வந்த அருமை ஓட்டுநர் நண்பர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பார்வதி அம்மா மற்றும் பெயர் விடுபட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.